ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணக்க சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெசிபிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் டீட்டெயிலாக போடல, இன்றைக்கி டீட்டெயிலாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, ஸ்டார் ஆனிஸ், கல்பாசி எல்லாமே சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ கறி சேர்த்துருக்கேன். நான் அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறியிருக்கு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிக்கனை சேர்த்துட்டு மசாலாவும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சும் சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து பிரியாணி மசாலா சேர்த்து தயிர் 1 கப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடும். சீக்கிரமாக வேகணும்னா குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு ஆழாக்குக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி தனியாக வச்சுருந்தேன், அதை ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தூவிட்டு தம் போட்டு வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சா போதும். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய் பச்சடி இது எல்லாமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கமகமன்னு நல்லா வாசனையாக ஒட்டாமல் நல்லா வந்திருந்தது. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சித்தூஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.